ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி எடுத்து போட்டி போட ஆள் இல்லாத நேரத்துல தேவரை நிப்பாட்டுறாங்க. ஆனா யாருமே வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு ஒரு 5 மணி ஆக போகுது. அது வரைக்கும் எல்லாரும் என்ன கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜா உட்காந்துருக்காரு. அவர் ராமநாதபுரம் ராஜா வச்ச நம்மளை ஏத்து யாரு போட்டி போட போறான்னு ஃப்ரீயா இருக்கும் பொழுது இவங்க தந்தி கொடுத்துருக்காங்க தேவருக்கு. மதுரையில இருந்து உடனடியா ராம்நாத் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்கன்னு. ஒரு கார்ல போனா பஞ்சர் ஆகி ஏதாவது ரிப்பேர் ஆயிடுமே, நம்ம டயத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு 2 கார் எடுத்து வேகமா வந்து 4:55க்கு அவருடைய நாமினேஷன் தாக்கல் பண்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜா வந்து ஒண்ணுமே சொல்ல முடியல. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் கேட்டீங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அப்பா உக்கிரபாண்டி தேவர் வந்து சேதுபதி பக்கத்துல இருக்காரு. அவர் வந்து நம்முடைய இனத்தலைவன் சேதுபதியை போயிட்டு நீ எதுக்குறிய அப்படின்னு சொல்லும்போது இவர் தேவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கை எல்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப என்னன்னா, அவசர அவசரமா நீதி கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, மெட்ராஸ் கவர்னரை சந்திச்சு தேவர் பேசக்கூடாது, தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, வாய்ப்பூட்டு சட்டம் இந்தியாவிலேயே பாலகங்கார திலகருக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே பேசக்கூடாது வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்ட ஒரே தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். எலெக்ஷன்ல நிக்கணும், அம்மா தாயே எனக்கு ஓட்டு போடணுமா கேட்கணுமா இல்லையா, அப்படி கேட்க விடாம பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 2-3 நிமிஷம் மைக்ல ஏறி நின்று நான் வந்து வியாதியால ஊமையாகல, இல்ல அதுக்கு பிறகு வந்து பிறவியிலையும் ஊமை இல்லை, இப்ப சர்க்காருடைய சட்டத்தால் ஊமையாக இருக்கிறேன், நல்லவர்களை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த தேர்தலில் அந்த இவ்வளவு காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் மத்தியில சத்தியமூர்த்தி ஐயர் நிக்கிறாரு புதுக்கோட்டையில. எல்லாரும் நிற்கும் போது காமராஜருடைய எளிமையை பாக்குறாரு. அவருக்கு ஆதரவு யாருமே இல்லை, அவர் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரும் இல்லை. சோ நம்ம இங்க நின்று இந்த ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, மக்கள் நல்லவர்களை பார்த்து ஓட்டு போட்டுன்னு சொல்லிட்டோம், நம்ம காமராஜரை உருவாக்குவோம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் விருதுநகர் போய் காமராஜருக்காக பிரச்சாரம் பண்றாரு. அங்கே காமராஜரை வந்து கடத்திட்டு போகிற திட்டம்லாம் போடுறாங்க சில பெரிய மனிதர்கள். அதெல்லாம் வந்து தடுத்து காமராஜருக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து முதல் சட்டமன்ற உறுப்பினராக காமராஜரை உருவாக்கிய பெருமை தேவருக்கு உண்டு. ஆனா என்ன அந்த எலெக்ஷன் ரிசல்ட், அங்கே காமராஜர் ஜெயிக்கிறார், ராமநாதபுரத்தில் சேதுபதி தோற்கிறார், டெபாசிட் போகுது, முத்துராமலிங்க தேவர் ஜெயிக்கிறார். இடையில தேவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது, சத்தியமூர்த்தி ஐயரை ஒரு போலீஸ் அதிகாரி சுட்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார் என்ற செய்தி கிடைக்குது. உடனே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கார் எடுத்துட்டு நேர புதுக்கோட்டை வர்றாரு. புதுக்கோட்டை வந்து யார் சத்தியமூர்த்தியை சுட்டு தழுவேன் என்று சொன்னது, இதோ இருக்கிறது எனது மார்பு, நீ தைரியமான ஆளாக இருந்தால் ரிவால்வர்ல துப்பாக்கி வகையில் நெருப்பி என்னை சுடு பார்க்கலாம் என்று சொன்னார். அந்த போலீஸ் இருக்கிற இடத்துலயும் போயிட்டார். அங்கே சத்தியமூர்த்தியை அவர் ஜெயிக்கிறார், தியாகி சத்தியமூர்த்தி ஜெயிக்கிறாரு. இங்க வந்து சேத்தூர்ல வந்து ராஜபாளையம் தொகுதியில ராஜாராம் நாயுடுன்னு ஒருத்தர் பின்னாடி காமராஜருக்கு அடுத்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராலாம் வந்தார். அந்த ராஜாராம் நாயுடு என்ன பண்றாருன்னா, தேவரை சந்திச்சு ஐயா எல்லா பக்கமும் பிரச்சாரத்துக்கு போயிட்டீங்க, எனக்கும் பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்ற, எனக்கு டைம் இல்லை, நான் எத்தனை தொகுதி தான் பாக்குறேன்னு, அப்போ ஒரு கடிதம் மட்டும் கொடுங்க, நல்லா கவனிங்க, எனக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்குன்னு ஒரு கடிதம் கொடுங்க, இந்த கடிதத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவேங்கிறாரு. உடனே தேவர் அவசர அவசரமா என்னுடைய முழு ஆதரவு ராஜாராம் நாயுடுக்கு உண்டு, இதை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளட்டும் கடிதம் தரார். இந்த கடிதத்தை கொண்டு போய் சேத்தூர் ஜமீன்தார், அவர் அந்த ஏரியாவிலேயே மன்னர் சேதுபதி மாதிரியே, அந்த தொகுதியில ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ற இடத்துலயும் போய் தேவருடைய கடிதம் என்கிட்ட இருக்கு, தயவு செய்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. சேத்தூர் ஜமீன்தார் தோற்கடிக்கப்படுகிறார், அவருடைய சொந்த மண்ணிலேயே. ராஜாராம் நாயுடு ஜெயிக்கிறார். அதே மாதிரி மேடை தளவாய் முதலியார் தோற்கடிக்கப்படுகிறார். பட்டியலம்பட்டி WB சவுந்தரபாண்டி நாடார் தோற்கடிக்கப்படுகிறார். காமராஜரால் VV ராமசாமி நாடார் தோற்கடிக்கப்படுகிறார். அதே போல வந்து இவர் PT ராஜன், அவர் ஒரு பெரியார், நம்ம பழனிவேல்ராஜனுடைய தந்தை, அவர் தோற்கடிக்கப்படுறார். ஆக தன்னுடைய தேர்தலில் தனக்காக பிரச்சாரத்துக்கு போகாம காங்கிரஸுடைய முழு வெற்றிக்கும் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவர் வேலை பார்த்தாரு. அதனால வந்து மெட்ராஸோட அவர் வந்து நம்ம சீனிவாச ஐயங்கார் சத்தியமூர்த்தி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விழா எடுத்து காங்கிரஸை காத்தான் அப்படிங்கிற ஒரு பட்டமே கொடுத்தாங்க. இது 37 எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆன உடனே சட்டமன்றத்துல முதல் உரையாற்ற தேவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் என்ன கேட்கிறாருன்னா, தேர்தலில் சில தில்லுமுள்ளுகள் நடந்திருக்குது, குறிப்பா செட்டிநாட்டு அரசர் பண்ணியிருக்காரு, அவர் மேல ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணுங்கிறாரு. இப்ப ராஜாஜி சொல்றாரு, என்னால இதுக்கு அனுமதி தர முடியாதுங்கிறாரு. தனிப்பட்ட முறையில் தேவர்கிட்ட சொல்லிக்காரு, அவர் செட்டிநாட்டு அரசு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் எப்படி பண்ண முடியும், விட்டுருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதுக்காக சட்டமன்றத்தை என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம், ப்ளீஸ் ஓட் ஃபார் அஸ் டு ரெக் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னோம், பட் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அலாங் வித் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அவர் இங்கிலீஷ்ல சட்டமன்றத்தில் பேசினார். அப்பதான் பல பேருக்கு தேவருக்கு இங்கிலீஷ் தெரியும். அதுல பேசினோடனே ராஜாஜி ஒன்னும் பேச முடியல, இனிமே எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, அதனால அந்த சட்டமன்றத்தில் இனி நான் உரையாற்ற போவதில்லை 2 வருஷம் பேசாம இருந்தார். இதுக்கு அடுத்த முயற்சியா ராஜாஜியை சந்திச்சு
ஒரு 2 மைல் நீளத்துக்கு பெரிய ஊர்வலத்தை நடத்தி அந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கு இல்லையா, கைரேகை சட்டம், இந்த கைரேகை சட்டத்தை நீக்கிறதுக்கு தானே என்னை காங்கிரஸ் சேர்த்தீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க எனக்கு கொடுத்த பிராமிஸ் அதுதான், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படும் சொல்லிட்டு அந்த சட்டத்தை எப்ப நீக்க போறீங்கன்னு. அது ராஜாஜி அதுக்கும் பதில் சொல்ல முடியல. இத ராஜாஜி நம்ம தான் தெரியுமே, பெரிய பிரெயின்ல பெரிய நம்ம எல்லாம் பேசுவோம் இல்லையா. ராஜாஜி என்ன பண்றாரு டெக்னிக்கலா, கவர்னர்ட்ட போய் நீங்க ஜல்லிக்கட்டு பாத்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஜல்லிக்கட்டுனா என்னன்னு கேட்கும், புல் ஃபைட். அந்த புல் ஃபைட் நீங்க ஃபாரின்ல பாக்குறதுக்கு இங்க பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கே, நீங்க பாருங்க ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டி போறாரு. எங்க கூட்டி போறாருன்னா மதுரையில கள்ளர் நாட்டு பகுதியில தான் அதிகமா மாடுகள் வளர்க்குறாங்க, இந்த ஜல்லிக்கட்டு மாடுகள். சோ இந்த ஜல்லிக்கட்டை கவர்னர் பார்த்துட்டாருன்னா இவங்க மாடு மேல விழுந்து அந்த மாட்டை பிடிச்சு அடக்கும் போது பல பேருடைய குடல் சரிஞ்சு கீழே விழுகும் இல்லையா, அந்த மரணத்தை நேரடியா பார்க்க முடியும். ஏன்னா பயங்கரமான விளையாட்டை விளையாடுறாங்களே, அப்ப இவங்க மேல இந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கிற நியாயம் தான் கவர்னர் முடிவுக்கு வந்துட்டாருன்னா அந்த சட்டத்தை நீக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ராஜதந்திரியான ராஜாஜி நினைக்கிறார். தேவருக்கு செய்தி கிடைக்குது, ஆஹா இது என்னமோ திட்டம் போடுற ராஜாஜி சொல்லிட்டு ஒரு சின்ன சீட்ல உடனடியாக ஜல்லிக்கட்டை நிறுத்தவும் மாடுகளை அப்புறப்படுத்தவும் ஒரு தகவல் கொடுக்கிறார். இந்த சீட்டு தான் போகுது, நீங்க கவர்னரும் முதலமைச்சரும் மதுரையில இறங்கிட்டாங்க. சிஐடி இலாக்கா கூட செய்தி கிடைக்கல. அங்க கவர்னர் கார் போகுது, மதுரையில இருந்து மேற்கு பக்கம் உச்சிலம்பட்டி செக்காரனூனி இந்த மாதிரி ஏரியா பக்கம் கார் போகும்போது ஜல்லிக்கட்டே இல்ல, ஊர்ல ஆண் மக்களே இல்ல. எல்லாத்தையும் கேட்கும்போது ஜல்லிக்கட்டு நாங்க ஒண்ணு நடத்தலேன்றாங்க. கவர்னர் முதலமைச்சர் பாக்குறாரு, முதலமைச்சர் இல்ல நடத்தலேன்னு சொன்னாங்களே, எனக்கு செய்தி கிடைச்சதே கலெக்டர் மூலமான்னு, இல்ல நிறுத்திட்டாங்க அப்படின்னு கவர்னர் ரொம்ப ஷாக் ஆகி என்ன எப்படி நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லும் போது கலெக்டர் சொல்றாரு, முத்துராமலிங்க தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் சின்ன சீட்ல இதை நிறுத்தணும்னு சொன்னு, ஒரு சின்ன சீட்ல ஜல்லிக்கட்டை நிறுத்தணும்னு சொல்றது அரசாங்கத்தினுடைய உளவு ஸ்தாபனத்துக்கு கூட தெரியாத அளவுக்கு நிறுத்திருக்காருன்னா அந்த மனிதனை நான் பார்க்க வேண்டும் சொல்றாரு. உடனே தேவரை சந்திக்கிறாரு. சொன்ன தேவர் குற்றப்பரம்பரை சட்டம், இந்த கைரேகை சட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த நாட்டை ஆண்டவர்கள் மீது இந்த வெள்ளைக்காரன் கொண்டாந்த சட்டத்துக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க, எப்படியா நீக்கணும்னு சொல்லி மனு கொடுக்குறாரு. அன்னைக்கு கவர்னர் எழுதின அந்த குறிப்பை வச்சுதான் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1948ல அந்த சட்டம் அடியோடு நீக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 1920ல பாத்தீங்கன்னா பெருங்காமநல்லூர் இடத்துல ஒரு 30 பேர்த்த சுட்டு கொண்டாங்க பிரிட்டிஷ்காரங்க, ஈவன் பெண்கள் உட்பட. இந்த கொடுமையெல்லாம் தேவர் எடுத்து சொல்லி அந்த சட்டத்தை நீக்கினாரு. இந்த மாதிரி தேவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தார்.